அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா குரூப் 4 பற்றி தான். சரியா? குரூப் 4ல் என்னென்ன கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க, எப்படி கேட்பாங்க, எதை ஃபஸ்ட்டு படிக்கணும், எதுக்கு நிறையா வெயிட்டேஜுக்கு இருக்கும், எதை வந்து நம்ம முதல்ல முடிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரியா? ஃபஸ்ட்டு நம்மளுக்கு குரூப் 4ல் 300 மார்க்குக்கு நம்ம எக்ஸாம் எழுதுவோம், 200 கொஷின்ஸ் எழுதுவோம். சரியா? அதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஒரு கொஷின்ஸ்க்கு 1.5 மார்க் அப்படின்ற விதத்தில் நம்ம 300 மார்க்குக்கு எழுதுவோம். ஆனால் கேட்குற கேள்விகள் 200 கொஷின்ஸ். சரியா? அப்படி இருக்கும்பொழுது இந்த 200 கொஷின்ஸில் என்னென்ன கொஷின்ஸுக்கு எங்கெங்கே வெயிட்டேஜ் என்ன இருக்கும், எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளோ கொஷின்ஸ் கேட்பாங்க, அது அப்படி போட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஒரு லாங்குவேஜ் பேப்பர் இருக்கும். லாங்குவேஜில் நம்மளுக்கு 100 மார்க்குக்கு கொஷின் கேட்பாங்க. ஓகேவா? அதாவது 100 கொஷின்ஸ் நம்மளுக்கு கேட்பாங்க. ஓகேவா? அப்போது லாங்குவேஜில் நம்ம தமிழ் அல்லது இங்கிலீஷ் ஏதோ ஒன்று எடுத்துக்கலாம். தமிழில் எடுத்தோம் அப்படின்னா ஒரு 100 கொஷின்ஸ் எழுதணும், இங்கிலீஷில் அப்படின்னா ஒரு 100 கொஷின்ஸ் வரும். சரியா? அப்படி இருக்கும்பொழுது அதுக்கு நம்ம என்னென்னலாம் படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த லாங்குவேஜ் பேப்பராக இருந்தாலும் சரி, வேறு ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்டாக இருந்தால் பரவாயில்ல, 6th to 10th அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்த மாதிரி சிலபஸ் வச்சு படிச்சுக்கலாம். ஆனால் நம்ம லாங்குவேஜ் பேப்பர் பொறுத்த மட்டும் 6th to 12th நம்ம முடித்தோம் அப்படின்னால தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், இந்த லாங்குவேஜில் ஹையஸ்ட் ஸ்கோர் பண்ண முடியும். யார் ஒருத்தவங்க லாங்குவேஜில் ஹையஸ்ட் ஸ்கோர் பண்ணுறாங்களோ அவங்க கண்டிப்பாக அந்த எக்ஸாமில் வேலைக்கு போயிடுவாங்க. சரியா? அப்போது லாங்குவேஜில் நம்ம கொஞ்சம் கூட காம்ப்ரமைஸ் பண்ணாமல் என்ன பண்ணணும், அட்டை டு அட்டை படிக்கணும். சரியா? மற்றபடி இதிலலாம் நம்ம சிலபஸ் வைஸ் படித்தா போதும் அப்படின்னு ஒரு டேர்ம் சொல்லுவாங்க. ஆனால் லாங்குவேஜ் பொறுத்த மட்டும் எந்த இடத்துல இருந்து வேணால் அவங்க கொஷின்ஸ் கேட்பாங்க. சரியா? பின்னாடி மேலும் அறிந்து கொள்வோம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு டேப்லர் காலத்துலாம் போட்டிருப்பாங்க. அதெல்லாம் வந்து ஸ்கூலில் படிக்கிற பசங்களே அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. சரியா? ஆனால் அந்த இடத்துல இருந்து கூட நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க, கொஷின்ஸ் ரைஸ் பண்ணுவாங்க. சரியா? அதனால் நம்ம என்ன பண்ணணும், அட்டை டு அட்டை 6th to 12th நம்ம படிச்சே ஆகணும். சரியா? அடுத்து மேக்ஸில் கேட்பாங்க. மேக்ஸில் வந்து ஒரு 25 கொஷின் கேட்பாங்க. கான்ஸ்டண்ட்டாக 25 கொஷின் அவங்க கேட்பாங்க. இதுலேருந்து 23, 22 அப்படிலாம் குறைக்கவே மாட்டாங்க. அந்த 25 யார் வந்து அடுத்து வெயிட்டேஜ் கொடுத்து அந்த 25க்கு 25 எடுக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதில் தமிழ் அல்லது இங்கிலீஷ் இதில் லாங்குவேஜ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு மேக்ஸ்லேயும் ஃபுல் மார்க் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 90% அவங்களுக்கு வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நிறைய இருக்குது. சரியா? அதனால் மேக்ஸ் பார்க்கும்பொழுது நம்மளுக்கு 6th to 10th தான் பார்க்குற மாதிரி இருக்கும். சரி, நான் பின்னாடி பார்ப்போம். அடுத்து ஹிஸ்ட்ரின்னு பார்க்கும்பொழுது இது ரெண்டுத்தையும் தவிர்த்து நம்மளுக்கு அடுத்து வெயிட்டேஜ் கொடுக்குற சப்ஜெக்ட்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி தான் இருக்கும். சரியா? ஹிஸ்ட்ரியில் 12 கொஷின்லேருந்து 15 கொஷின்ஸ் வரைக்கும் அவங்க கேட்பாங்க. அதுக்கப்புறம் ஐஎன்எம், அதாவது இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், இந்திய தேசிய இயக்கம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் வந்து ஒரு 4லேருந்து 5 கொஷின் கேட்பாங்க. அது வந்து ஹிஸ்ட்ரிக்குள்ளே தான் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டும் இருக்குது. ஓகேவா? வரலாறுக்குள்ளே தான் இந்திய தேசிய இயக்கமும் இருக்குது. ஆனால் இந்திய தேசிய இயக்கம் அப்படின்னு தனியாகவே வந்து என்ன பண்ணுவாங்க, 4லேருந்து 5 கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கப்புறம் பாலிட்டி, இந்திய அரசியல் அமைப்பு அப்படின்னு சொல்லி இதில் வந்து 5லேருந்து 8 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேட்குறாங்க. சம்டைம்ஸில் இதில் 15 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. ஓகேவா? ஹிஸ்ட்ரியில் கரண்ட் அஃபேர்ஸ்லாம் குறைச்சிட்டு பாலிட்டியில் அதிகமாக கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பாலிட்டி வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான சப்ஜெக்ட்டு. அதுக்கப்புறம் ஜாகிரஃபி பார்த்தீங்க அப்படின்னா 5லேருந்து 6 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேட்பாங்க. அடுத்து சயின்ஸில் பார்த்தீங்கன்னா 12லேருந்து 15 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேட்பாங்க. நான் தெரியாமல் 35 போட்டேன். 15 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேட்பாங்க. எக்கனாமிக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 7லேருந்து 8 கொஸ்டின் வரைக்கும் கேட்பாங்க. கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 20லேருந்து 22 அப்படின்னு சொல்லி ஆவரேஜாக கொடுத்துருக்கோம். ஆனால் சில டைமு கரண்ட் அஃபேர்ஸில் 9 கொஸ்டின்ஸ், நான் எழுதின குரூப் 4லலாம் வெறும் 9 கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருந்தாங்க. சரியா? அப்போ வந்து பாலிட்டியில் வந்து 20 கொஸ்டின்ஸ் கிட்ட கேட்டாங்க. இங்கே இருக்கிற அப்படியே வெயிட்டேஜ் தூக்கி அங்கே போட்டு அங்கே இருக்கிறத தூக்கி இங்கே போட்டாங்க. இது எல்லாமே வந்து எதுக்காக அப்படின்னா ஒரு அசம்ஷன் தான். சரியா? அதனால் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், தமிழையும் மேக்ஸையும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டு இது எல்லாத்தையுமே பார்த்துக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு விஷயம் தான் இது. இதில் இது வரைக்கும் கேட்ட எக்ஸாமில் இந்த மாதிரி தான் ஆவரேஜாக கேட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான் இது. சரியா? இதில் சில டைம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதிலெல்லாம் குறைச்சிட்டு கரண்ட் அஃபேர்ஸில் ஏற்றிடுவாங்க. சில டைமில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸை வந்து ஃபுல்லாகவே எக்கனாமிக்ஸ் கூட ரிலேட் பண்ணி அந்த மாதிரி கொஸ்டின் கேட்டுருவாங்க. சில டைம் சயின்ஸை வந்து குறைச்சிட்டு என்ன பண்ணுவாங்க, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டை 10 கொஸ்டின் வரைக்கும் கேட்பாங்க. சரியா? அப்போ இருக்கும்பொழுது நம்மளுக்கு மாறாதது 2 விஷயம் தான், ஒன்று மேக்ஸு, இன்னொன்று தமிழ். சரியா? அப்படி இருக்கும்பொழுது லாங்குவேஜ் பேப்பரையும் மேக்ஸ் பேப்பரையும் நல்லா பார்த்துக்கிட்டு மற்றது எல்லாத்தையும் நம்ம பிளான் பண்ணி படிச்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த
ஒரு அவுட்லைன். சரி, அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், 6லேருந்து 12 வரைக்கும் நான் படிக்கணும் அப்படின்னு சொன்னேன். அதில் 6லேருந்து 10வது வரைக்குமே வந்து 80% போர்ஷன் கவர் ஆகிடும். சரியா, அப்போ தமிழில் ஒருத்தவங்க 100 மார்க்குக்கு 95 அபவ் எடுத்தாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்போ தான் அவங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னா தமிழில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணால் தான் அவங்களால வேலைக்கு போக முடியும். சரியா, குரூப் 4 பொறுத்த மட்டும். அப்படி இருக்கும்பொழுது ஒருத்தவங்க தமிழ்லேருந்து 6th to 10th தமிழ் மட்டும் படிச்சுட்டு போனாங்க அப்படின்னா அவங்க 100க்கு 80 கொஸ்டினுக்கு தான் அவங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு போவாங்க. தமிழில் பொறுத்த மட்டும் நம்மளுக்கு நிறைய கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சரியா, அப்படி இருக்கும்போது ஏன்னா தமிழ் நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், தெரிஞ்சதுல தான் நம்ம அதிகமாக கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணுவோம். அப்படி இருக்கும்பொழுது 80க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு போறாங்க அப்படின்னா அவங்களால ஒரு 78 75 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் அடிக்க முடியும். அப்போ அவங்களால கண்டிப்பாக என்ன பண்ண முடியாது, அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயமா மாறிடும். அதை நம்ம இது பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும், 11th 12th புக்கையும் பார்க்கணும். சரியா, 11th புக்கு 12th புக்கு வந்து நீ 6th to 10th படித்த அளவுக்கு நம்ம நல்லா இன்டெப்த்தாக பார்க்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. கிராமர் பார்ட் நம்ம பார்த்துக்கணும், நல்லா கிராமர் நல்லா பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் இது செய்யுள் பகுதி இருக்கு இல்லையா, அதையும் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாலே போதும். அது வந்து 11th 12th இனஃப். ஓகேவா, அப்படி இருக்கும்பொழுது ஒருத்தவங்க 100 மார்க்குக்கு வந்து 95+ தமிழில் எடுத்தாங்க அப்படின்னா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், குரூப் 4 போக முடியும். தமிழ் அப்படின்றது மாறாத ஒரு விஷயம். சரியா, 100 கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க. அதுக்கு தனித்தனியாக சிலபஸும் நம்மளுக்கு குரூப் 4லேயே கொடுத்துருக்காங்க. அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லா டாப்பிக்குக்கும் கவர் ஆகணும் அப்படின்ற மாதிரி படிக்கணும். அந்த எல்லா டாப்பிக்குமே வந்து 6th to 12th புக்கு வந்து நீங்கள் அட்டை படிச்சிங்கனாலே போதும், எல்லாமே கவர் ஆகிடும். அவங்க கொடுத்த எல்லா சிலபஸுமே அதில் கவர் ஆகிடும். சரியா, அடுத்து மேக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 25 மார்க்குக்கு. சரியா, 25க்கு நீங்கள் இதில் வந்து 11th 12th புக்கை தொடவே தேவையில்லை. எல்லாமே வந்து 10th லெவல்னு கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பாக அதே 10th லெவலில் தான் நம்மளுக்கு கொஸ்டின்ஸும் ரைஸ் பண்ணுறாங்க. நிறைய டைம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்கூல் புக்கில் அந்த எடுத்துக்காட்டு சம் இருக்கும்ல, அதை கூட அப்படியே அந்த நம்பர் கூட மாறாமல் நிறைய இடத்துல எக்ஸாமுக்கு கொடுப்பாங்க. சரியா, அப்படி இருக்கும்போது 6வதுலேருந்து 10வது வரைக்கும் எல்லா மேக்ஸையும் பார்க்கணுமா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது. சிலபஸில் வந்து ஒரு 10 டாபிக் கிட்ட மேக்ஸுக்கு டாபிக் கொடுத்துருப்பாங்க. அந்த டாப்பிக்கில் மட்டும் தான் வந்து என்ன பண்ணுவாங்க, கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகேவா, அந்த டாபிக் கூட உங்களுக்கு டவுட்டா இருக்கு அப்படின்னா ஒன்றும் கிடையாது, ஒரு 10 வருஷம் மேக்ஸ் கொஸ்டின் பேப்பர் எடுத்துக்கோங்க. ஓகேவா, குரூப் 4ல வந்து மேக்ஸ் கொஸ்டின் பேப்பர் ஒரு 10 வருஷம் கொஸ்டின் பேப்பர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து எதெல்லாம் இருக்கலாம்னா குரூப் 4, குரூப் 1, குரூப் 2 இந்த மாதிரி எல்லா எக்ஸாமோட அந்த மேக்ஸ் கொஸ்டின் பேப்பர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதை மட்டும் சால்வ் பண்ணாலே போதும், நீங்க மேக்ஸ் வந்து கண்டிப்பா கிளியர் பண்ண முடியும். அந்த அளவுக்கு மேக்ஸ் வந்து ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட் குரூப் 4 பொறுத்த மட்டும். ஓகேவா, இதுல ஃபுல் மார்க் கண்டிப்பாக எடுக்க முடியும் நம்ம ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா. அதுக்கப்புறம் நம்ம தமிழ் இங்கிலீஷ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாட்டி படிச்சுட்டா ரிவிஷன் பண்ணால் போதும். ஆனால் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு டைமும் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். நீங்கள் எந்த அளவுக்கு கையால் எழுதி பார்க்குறீங்களோ, கையால் போட்டு பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு எரர் குறையும். சரியா, தப்பு பண்ணுறது குறையும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஸ்பீடாக உங்களால் போட முடியும். இப்போ ஒரு 25 சம்மம் வந்து நம்ம போடுறதுக்கு மேக்ஸிமம் 30 நிமிஷம் தான் எடுத்துக்கணும். அதுக்கு மேலே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 40 ஒரு கொஸ்டினுக்கு 1 செகண்ட் அப்படின்னாலும் கூட 45 செகண்டுக்குள்ள நம்ம முடிச்சிடணும். சரியா, 1.5 செகண்ட்னா கூட ஓகேவா, அந்த மாதிரி முடிச்சிங்க அப்படின்னா தான் நம்மளால என்ன பண்ண முடியும், அடுத்து ஜிகே பார்ட்டில் நம்மளுக்கு யோசிச்சு நம்மளுக்கு சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்க அப்படின்னா 12லேருந்து 15 கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதில் நம்ம வந்து ஹிஸ்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா 6th to 12th வரைக்கும் நம்ம படிக்கணும். சரியா, ஏன் அப்படின்னா ஹிஸ்ட்ரியில் நிறைய வந்து 11th 12thலேருந்து இப்போ கேட்குறாங்க, நிறைய டஃப்பாக கொடுக்கணும் அப்படின்றதுக்காக. அது மட்டும் இல்லாமல் இதில் நம்ம ஃபுல்லாக படிக்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. குரூப் 4 சிலபஸில் என்னென்ன டாபிக் இருக்கோ அது ஸ்கூல் புக்கில் எங்கெங்கெல்லாம் கவர் ஆகுதோ அதை மட்டும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னாலே போதும். சரியா, அப்போ நம்ம என்னென்னலாம் படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிலபஸில் இருக்க டாப்பிக்கை எடுத்து எழுதி வச்சுக்கிட்டு அது எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்து வச்சுக்கிட்டு அதோட இதை மட்டும் எடுத்து நோட்ஸ் எடுத்து வச்சு படிச்சிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் நான் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும், நீங்கள் வந்து சயின்ஸ் குரூப்பாக இருக்கீங்க, இல்லை சயின்ஸ் மேக்ஸ் குரூப்பாக இருக்கீங்க, எனக்கு ஹிஸ்ட்ரி பற்றி ஒன்றுமே தெரியாது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவங்களாம் வந்து 6thலேருந்து போங்க. ஏன்னா எனக்கு ஹிஸ்ட்ரி சுத்தமாக பிடிக்காது, எனக்கு புரியாது அப்படின்னு நினைக்கிறவங்களாம் 6thலேருந்து 10th வரைக்கும் அப்படியே கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணே போகணும். ஃபஸ்ட்டு 6th, அடுத்து 7th, 8th, 9th அப்படின்னு சொல்லி போகணும். ஒருவேளை நீங்கள் ஹிஸ்ட்ரிலாம் எனக்கு ஓரளவுக்கு பழகின சப்ஜெக்ட் தான் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா 11th 12th ஃபஸ்ட்டு முடிச்சிடணும். சரியா, 11th 12th முடிச்சிட்டிங்க அப்படின்னா 6th to 10th வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது சும்மா ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு அதில் முக்கியமானதை மட்டும் இந்த 11th புக்கில் அது கூடயே ஆட் பண்ணிக்கிட்டீங்க, அதாவது 11th புக்கோட நோட்ஸில் கொஞ்சம் ஆட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியான சப்ஜெக்டாக ஹிஸ்ட்ரி மாறிடும். சரியா, அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரியில்
நம்ம அடிக்கடி என்ன பண்ணணும் அப்படின்னா ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நிறைய வந்து மறந்து போவோம். அந்த இயர்ஸ்லாம் வந்து அந்த அளவுக்கு ஞாபகம் வராது. அதோட அதில் ஒரு சில நேம்ஸ்லாம் கூட ரொம்ப டஃப்பாக இருக்கும். அதை நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா ஒரே விஷயம் அடிக்கடி எடுத்து பார்க்கணும். சரி, அதுக்கப்புறம் டெஸ்ட் எழுதி பார்க்கணும். இது ரெண்டுமே இருந்தால் மறக்கவே மறக்காது. அடுத்து இந்தியன் நேஷனல் மூமெண்ட், அதில் செம்ம ஈஸியான சப்ஜெக்ட் தான் இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டு. இது ரொம்ப சின்ன ஒரு சிலபஸ் தான். இதில் பார்த்தீங்க அப்படின்னா அப்படி பார்த்தீங்கன்னாலும் சின்ன சிலபஸ்லேயே நம்மளுக்கு நிறைய மார்க் கிடைக்கும். கேட்ட கொஸ்டின் ஏதோ திரும்ப கேட்டுனே இருப்பாங்க இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டை பொறுத்த வரைக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் சிலபஸை முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும், ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அடுத்து ஓல்டு கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு போதும். அடுத்து ஜியாகிரஃபி, இதுவும் ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட் தான். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா 11th 12th போகவே தேவையில்லை. சரியா, 10th புக்கு 9th புக்கு இதை மாதிரி புக்கை மட்டும் பார்த்தாலே போதும். 10thலே வந்து ஃபுல்லாகவே வந்து ஜியாகிரஃபி ஃபுல்லாகவே 10thலே கவர் ஆகும். ஓகேவா, 10th புக்கில் ஃபுல்லாக ஒருத்தவங்க ஜியாகிரஃபி முடிச்சிட்டிங்க அப்படின்னாலே அவங்க வந்து ஜியாகிரஃபியில் 5லேருந்து 6 கொஸ்டின் கேக்குறாங்க அப்படின்னா அடுத்து ஜியாகிரஃபி பார்த்தீங்க அப்படின்னா அது ரொம்பவே ஈஸியான சப்ஜெக்ட். பார்த்தீங்கன்னா 5லேருந்து 6 கொஸ்டின்ஸ் அதில் கேட்குறாங்க. அதில் கேட்கும்போது நீங்கள் 9th 10th புக்கு மட்டும் படிச்சிருந்தீங்க அப்படின்னாலே ஜியாகிரஃபியில் வந்து ஒரு 4லேருந்து 5 கொஸ்டின் வந்து கண்டிப்பாக அட்டன் பண்ண முடியும். ஏன்னா அதுலேருந்து தான் நிறைய வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எடுக்கிறாங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், 6th-லேருந்து 8th வந்து என்ன பண்ணணும், முக்கியமான விஷயங்கள்லாம் மட்டும் நோட் பண்ணி படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே போதும். ஒருத்தவங்க 10th ஜியாகிரஃபி முடிச்சிட்டாங்க அப்படின்னாலே அவங்க ஜியாகிரஃபியில் ஓரளவுக்கு கண்டிப்பாக நாலேஜபிள் பர்சனாக தான் மாறிடுவாங்க. சரியா, அடுத்து சயின்ஸ் வந்து நம்ம ஒமிட் பண்ணவே கூடாது. நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா சயின்ஸ் வந்து ஒரு வாஸ்ட் ஏரியா, அதனால கொஞ்சமா அதை எலிமினேட் பண்ணிட்டு நீங்க படிச்சீங்க அப்படின்னா மீதி இருக்கிற கொஸ்டின்ஸ்லாம் நம்ம இது பண்ணிடலாம் அப்படின்னு. சயின்ஸ்ல வந்து ஒரு 15 கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த 15 கொஸ்டினுக்கு நீங்க ஒண்ணுமே ப்ரிப்பேர் பண்ணாமே போயிட்டீங்க அப்படின்னா மீதி எத்தனை கொஸ்டின் இருக்கு, 185 கொஸ்டின். நம்மளுக்கு கேர்லெஸ் மிஸ்டேக் அப்படின்னு பார்த்தாலே நம்மளுக்கு ஒரு 10 மார்க் வந்து போயிடும். சரியா, அப்படி இருக்கும்பொழுது 175 மார்க். அதில் உங்களுக்கு தெரியாத கொஸ்டின் ஒரு 5 வந்ததுன்னா கூட 170 தான் வருது. ஓகேவா, அப்போ வந்து நீங்கள் ரொம்ப பின்னாடி போயிடுவீங்க. சரியா, அதனால என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா குரூப் 4 பொறுத்த மட்டும் ஒரு சப்ஜெக்டை கூட நம்ம ஒமிட் பண்ணவே கூடாது. ஓகேவா, நீங்கள் மற்ற சப்ஜெக்டில் என்னதான் புள்ளியாக இருந்தாலும் சரி ஒரு சப்ஜெக்டை ஒமிட் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு நெகட்டிவ் இது வந்து உங்களுக்கு நிறைய வரும். சரியா, அதனால நீங்கள் எதையுமே ஒமிட் பண்ணக்கூடாது. சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியான ஒரு சப்ஜெக்டாக தான் எனக்கு தெரியும். ஏன் அப்படின்னா சயின்ஸ் படிச்சதுனால கிடையாது. குரூப் 4ல பொறுத்த மட்டும் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி இந்த 4 சப்ஜெக்ட்லயுமே வந்து ஒரு சில சிலபஸ்ல ஒரு சில டாபிக் இருக்கும் இல்லையா, செலக்டட் டாபிக்ல அதுல இருந்து மட்டும் தான் கொஸ்டின்ஸ் கேட்டுனே இருப்பாங்க. கெமிஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா உரங்கள், அதுக்கப்புறம் பூச்சிக்கொல்லிகள் இல்லாத ஒரு கொஸ்டின் பேப்பர் கூட வந்திருக்காது குரூப் 4ல. அதே மாதிரி பிசிக்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா லைட்டு, சவுண்டு, அதுக்கப்புறம் வந்து அந்த லாஸ், அதுக்கப்புறம் வந்து அலகுகள், அளவீடுகள், யூனிட்ஸ் அதை பற்றி இல்லாத ஒரு கொஸ்டின் பேப்பர் கூட வந்திருக்காது. அதே மாதிரி பாட்னியில் பார்த்தீங்க அப்படின்னா செல்களோட அமைப்பு, சுவாசம், அதுக்கப்புறம் வந்து அந்த சில தியரம்லாம் இருக்கும். அது தவிர வேற எதுவுமே பாட்னிலையும் வராது. ஜுவாலஜியில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா ரத்த ஓட்ட மண்டலம், இனப்பெருக்க மண்டலம், அது தவிர வேற எந்த நோய்கள், அது தவிர வேற எந்த டாப்பிக்குமே வராது. சரியா, அப்போ ஒரு 10 வருஷத்தோட குரூப் 4 எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதில் என்னென்ன டாபிக் வருதோ அது ரிலேட்டட் மட்டும் நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கனாலே போதும். ஒரு வாஸ்ட் ஏரியா அப்படின்னு சொல்லி பயந்து அதை விட்டுட்டு போயிட்டு நீங்க காம்படிஷன்ல ரொம்ப பின்னுக்கு வந்துருவீங்க. அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்மார்ட்டா இதை படிச்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா, அடுத்து எக்கனாமிக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 7லேருந்து 8 கொஸ்டின்ஸ் வரும். எக்கனாமிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 11th 12th புக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். 6th-லேருந்து 10th வரைக்கும் எதுவுமே இருக்காது. ரொம்ப கம்மியான ஒரு சிலபஸாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பேசிக்காக இருக்கும். அதில் ஒன்றுமே இருக்காது. சரியா, அப்படி இருக்கும்பொழுது எக்கனாமிக்ஸுக்கு 11th 12th புக் மட்டும்தான் நம்ம படிச்சாகணும். மற்றபடி 6th to 10th வந்து சும்மா பார்த்துக்கலாம். சரியா, அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாச்சு அதுக்காக செலவு பண்ணி நோட்ஸ் எழுதி வச்சிங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எழுதி வைக்கிற அந்த நியூஸ் பேப்பர் நோட்ஸ் மட்டும் நம்பிட்டு இருக்கக்கூடாது. ஓகேவா, ஏதாவது இன்ஸ்டியூட்லேயோ அல்லது ஏதோ வெப்சைட்லேயோ கொடுக்குற கரண்ட் அஃபேர்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டியோ அல்லது மாதத்துக்கு ஒரு வாட்டியோ பார்த்து அதில் முக்கியமானதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸில் வந்து ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி 20லேருந்து 22 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸில் கேட்டாங்க.
இருந்தாங்க. இப்போ குறைச்சிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க கரண்ட் அஃபேர்ஸ். திரும்ப வந்து இப்போ கொரோனா பீரியடா இருக்கிறதுனால திரும்பி அதிகமாக கரண்ட் அஃபேர்ஸ் கேட்கறதுக்காகவும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏன்னா டஃப்பாக கொடுக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ்ல நிறைய கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணுவாங்க. சரியா? அப்போ குரூப் 4 பொறுத்த மட்டும் நீங்க என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா ஒரு சப்ஜெக்டை கூட என்ன பண்ணக்கூடாது, ஒமிட் பண்ணவே கூடாது. எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதுல மொத்தமா வந்து எதுக்கெல்லாம் வந்து வெயிட்டேஜ் அதிகமா இருக்கோ அதெல்லாம் ஃபர்ஸ்ட் முடிக்கணும். அதெல்லாம் அடிக்கடி ரிவிஷன் பண்ணணும். வெயிட்டேஜ் கம்மியா இருக்கிறதெல்லாம் வந்து என்ன பண்ணணும், ஓரளவுக்கு பார்த்து வச்சுக்கிட்டு டெஸ்ட் எழுதி பார்த்தோம் அப்படின்னாலே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.